வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் இந்த பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ், பஜாஜ் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க பல்சர் NS 400Z. ஸோ இது வந்து புதுசாக லான்ச் பண்ண வெஹிக்கிள். நமக்கு லான்ச் பண்ண ஈவெண்ட்டுக்கு போக முடியல, வீடியோவும் பண்ண முடியல. பட் இன்றைக்கி வந்து நமக்கு டெடிக்கேட்டடாக அந்த வண்டி கிடச்சிருக்கு. ஸோ இந்த பைக்கை பற்றி நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இந்த வெஹிக்கிளோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வருது. ஸோ உங்களுக்கு ஆன் ரோட் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 lakhs and above வரும். பட் 400cc இந்த அளவுக்கு பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, இந்த அளவுக்கு டார்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய, இவ்வளோ ஸ்டைலிஷான, இவ்வளோ ஃபீச்சர்ஸ் எனேபிள்டு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து கம்மி ரேட்டில் இருக்குது அப்படி தான் நான் சொல்லுவேன். ஸோ இப்போ நம்ம இதோட ஸ்டைல் அண்ட் லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு பை ஃபங்க்ஷனல் LED ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது லோ பீம் ஹை பீம் ரெண்டுமே ஒர்க் ஆகும். நல்லாவே வந்து இன்சுலேட் பண்ணி பக்காவாக ஒரு பெரிய ப்ரொஜெக்டர் லைட் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த Z டைப் இந்த DRL கொடுத்துருக்காங்க ரெண்டு பக்கமும். இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ வந்து டே டைமில் நீங்கள் பார்க்குறீங்க, நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு லுக்கே வந்து ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்குது. இந்த இடத்துல வந்து NS 400 அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. கீழே வந்துட்டு உங்களுக்கு USD கொடுத்துருக்காங்க 43mm. இந்த கோல்ட் கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் நீங்கள் பார்க்கும்போது ஒரு 2.5 lakhsக்கு மேலே கொடுத்தீங்கன்னா தான் இந்த மாதிரியான ஸ்பெக் உள்ள ஒரு பைக் வாங்க முடியும். பட் அதெல்லாமே பிரேக் பண்ணி பஜாஜ் டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா 320mm ஒரு மேசிவான டிஸ்க் பிரேக் ஃப்ளோட்டிங் டைப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து டூயல் சேனல் ABSோட வருது. ப்ளஸ் டூயல் சேனல் ABS மட்டும் இல்லாமல் அட்ஜஸ்டபிள் ABS அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன மோட்னா ரோட், ரெயின், ஸ்போர்ட்ஸ், ஆஃப் ரோட். ஸோ இந்த 4 டைப்ஸ் ஆஃப் மோடுக்கும் உங்களுக்கு ABS வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஸோ அதான் வந்து அட்ஜஸ்டபிள் ABS. அண்ட் தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பன் ஃபைபர் ஆசன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டிக்கர் தான், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது ரெஃப்ளெக்ஷன் வந்து உங்களுக்கு இந்த கார்பன் ஃபைபரில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து டயர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 110/70 செக்ஷன் டயர் கொடுத்துருக்காங்க. MRF டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா வந்து ஒரு சூப்பரான ரோட் பயஸ்டு டயர் தான், கர்வ்டாக இருக்குது. ஸோ நல்லா வந்து நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும் கார்னரிங்லாம். க்ரிப்பும் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா டியூப்லெஸ் டயர். அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா ஹேண்டில் பார் செக்ஷனில் இதில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு கிளச் அண்ட் பிரேக் ரெண்டுமே 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. எஸ், எனக்கு தெரிஞ்சு ஸோ இந்த அண்டர் 2 lakhsல அட்ஜஸ்டபிள் லிவர் வர பைக் இதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் கிளச் லிவர், பிரேக் லிவர் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லோ பீம், ஹை பீம், பேஸ் சுவிட்ச். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 4 சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஹேண்டில் பண்ணுறதுக்காக. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு கலர் LCD டிஸ்பிளே கொண்ட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான். ஸோ ஆன் பண்ணோடனே ஒரு ஃபுல் ஸ்வைப் ஆல் த வே 12,000 RPM வரைக்கும் போகுது. உங்களுக்கு 9,000 RPMலேயே ரெட் லைன் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ஃபியூல் கேஜ் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து 12,000 RPM வரைக்கும் டேக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. டைம் கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், இங்கே வந்து ஸ்பீடோமீட்டர், ஓடோ கொடுத்துருக்காங்க. ரைடிங் மோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ரோட், ஸ்போர்ட், ரெயின், ஆஃப் ரோட் அப்படின்ட்டு 4 ரைடிங் மோட் கொடுத்துருக்காங்க. இங்கே பஜாஜ் அப்படிங்கிற ஒரு லோகோ வருது. இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி இன்ஃபோ டிஸ்பிளேன்னு சொல்கிறாங்க. இதில் தான் உங்களோட மொபைலை கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் இதில் உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே காமிக்கும். லைக் கால் வந்து அட்டன் பண்ணிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணிக்கலாம், மிஸ்ட் கால் வார்னிங், மெசேஜ் வார்னிங், ப்ளஸ் வந்து உங்களோட சாங்ஸை வந்துட்டு இங்கே ப்ளூடூத்லேயே கண்ட்ரோல் பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும், பேக் போக முடியும், ஃபார்வர்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் திரும்பவும் வந்து ரெஸ்யூம் பண்ண முடியும் சாங்ஸை. ப்ளஸ் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட மொபைலோட சார்ஜிங் பர்சன்டேஜ் முதல்ல இதில் காமிக்கும். ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் சைடில் ஹேண்டில் பாரில் சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அதை நான் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரோட விசிபிலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா USB-A டைப் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு இன்டகிரேட்டட் என்ஜின் கில் ஸ்விட்ச். ஸோ இதே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு வந்துட்டு லைட் ஆன் பண்ணுற ஸ்விட்ச் கொடுத்துருக்குறாங்க. எஸ். ஸோ அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 12 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. டேங்கோட டிசைன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு NS 200 இருக்குல்ல அதே மாதிரியான டிசைன் தான். இதில் அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணல. E20 ஃபியூயல் கம்ப்ளைண்ட் வண்டி. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இன்ஜெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின். அப்படியே டேங்க்லேருந்து பின்னாடி வந்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல ஒரு டேங்க் ப்ரொடெக்டர் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா NS 200ல் நீங்கள் பார்க்கலாம். இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா சேம் ஸ்டைல் NS 200 இருக்க மாதிரியே, பட் குஷனிங் வந்து எனக்கு பெட்டராக ஃபீல் ஆகுது. நல்லா குஷனிங், நல்லா கர்வ்டாக இருக்குது. அப்படியே ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அது NS 200 டிசைன், பில்லியன் சீட்டு, நல்ல கம்ஃபர்டபுளான சீட் அப்படின்னே சொல்லுவேன். குட்டியான ஒரு கிராப் ரயில். அப்படியே பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கு டிப்பிக்கல் பல்சரோட அந்த டெயில் லைட்.
அந்த 2 இப்படி வரும் இல்லைங்களா, அந்த டெயில் லைட். இங்கே NS400Z அப்படிங்கிற ஒரு ஸ்டிக்கர் இருக்குது. இந்த பக்கமும் ஸ்டிக்கர் இருக்குது. அண்ட் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு நம்பர் பிளேட்டுக்கு ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமான விஷயம் உங்களுக்கு இங்கே வந்து மட் ஃப்ளப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப சாலிடாக ரிஜிடாக இருக்குது. இது வந்து சேர் அடிக்காமல் இருக்கும். இது வந்து எதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த சாரி கார்டோட இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ நீங்கள் இந்த சாரி கார்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அப்படி தான் சொல்லணும். நிறைய வண்டியில் வந்து தனியாக இருக்கும். ஸோ இது அப்படி இல்லை, இது வந்து ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இருக்குது. சாரி கார்டு மாதிரியே தெரியல, பட் இது சாரி கார்டு. ப்ளஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மட் ஃப்ளப்பையும் இதில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸ்விங்காம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பாக்ஸ் டைப் ஸ்விங்காம் தான் கொடுத்துருக்காங்க. ரியர் பிரேக் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 230mm டிஸ்க் ஃப்ளோட்டிங் டைப் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஏபிஎஸோட தான் வருது. பட் இதோட கேலிப்பர் மட்டும் இதுக்கு முன்னாடி பைப்ரேக் கொடுப்பாங்க இல்லைங்களா, இதில் வந்து பைப்ரேக் கொடுக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா கிரிமேக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டு அந்த கேலிப்பர் கொடுத்துருக்காங்க. ரியர் சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோனோஷாக் எண்டூரன்ஸ் ஷாக் பஜாஜோடது. ஸோ கேஸ் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் ஃபீட்பேக் உங்களுக்கு என்எஸ்லேயும் நல்லா இருந்திருக்கும், அதே தான் உங்களுக்கு இதுலேயுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பில்லியன் ஃபுட் பேக்ஸ் அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைடருக்கும் அலுமினியம் ஃபுட் பேக்ஸ் வித் ரப்பரோட கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இதில் வந்துட்டு ஆஸ் யூஸ்வல் NS200 கொடுத்த மாதிரி அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். எக்ஸாஸ்டோட நோட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எஸ், ஸோ எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. பட் இதில் என்னென்னா அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் இருந்தாலுமே இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 168mm கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட் திங். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெஹிக்கிளில் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா பவர் டு வெயிட் ரேஷியோ 40 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட வண்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 174 kg. ஸோ 40 PS பவர் 174 kg எப்படி த்ரில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். ஸோ ஹார்ட் ஆஃப் த பைக்கு வருவோம். ஸோ என்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 373cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு 4 ஸ்ட்ரோக் 4 வால்வ் என்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 40 PS at 8800 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. இதோட கியர் பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச்சோட வருது. இதில் ஃபீச்சர் அப்படின்னு பார்க்கும்போது தான் நிறைய விளையாண்டுருக்காங்க. இதில் வந்துட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்விட்சபிள் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் மோட்ஸ் ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து இதில் ஒரு பெரிய ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு. அடுத்து இதில் ரைட் பை ஒயர் வருது. ஸோ இதெல்லாம் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, ரைட் பை ஒயர் த்ரோட்டல் கொடுத்தது எல்லாமே. ஆல்ரைட் கைஸ், ஸோ ஓவராலாக இதோட ஃபீச்சர்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ரைட் பண்ணி வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதான் வந்து பைக்கோட கீ, ரொம்ப சின்னதாக க்யூட்டாக கொடுத்துருக்குறாங்க. எஸ், ஆன் ஒன்றா இப்படி தான் இருக்குது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது பாருங்கள். ஹசார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். லெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் கியர். ஸோ கிரண்ட்டு 3000 4000 RPMல போயிட்டுருக்கேன். கிளச்சோட ஃபீல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட், நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க பஜாஜ். குவாலிட்டி ப்ளஸ் யூசர் ஃப்ரெண்ட்லியை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அண்ட் சீட்டோட கம்ஃபர்ட் வந்து பார்த்திங்கன்னா பைக் வந்து ரொம்ப ஸ்லீக்காக இருக்குது. ஸோ ஒரு 400cc பைக் ஓட்டுற மாதிரியே இல்லை, ரொம்ப ஸ்லீக். நல்லா என்னால் ஹோல்டு பண்ண முடியுது தைஸால். சீட்டு வந்து பார்த்திங்கன்னா குஷனிங் வந்து ரொம்ப சாஃப்டாக இல்லை, பட் ஸ்டில் வந்து உட்கார்றப்போ அந்த போஸ்டர் வந்துட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது உட்கார்றதுக்கு. அண்ட் ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் லீன் பண்ணுற மாதிரி இருக்குது, கம்மிட்டடாக இருக்குது. பட் அப்போ தான் வந்து நீங்கள் இதோட பவரை என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா 40 PS பவர் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த த்ரில்லை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இப்படி இருக்கணும். ஸோ அந்த 4500 RPM மேலே போனோடனே அப்பா கேரக்டரே மாறுது, என்ஜினோட கேரக்டரு. Here we go. Oh my god. 6000 RPM பறக்குது அப்படியே. ஸோ டயரோட grip ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா அது என்ஜினோட இந்த கிரண்ட்னால தான். There we go. அண்டர் 2 lakhல ஒரு இந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் மிஷின் அப்படின்னா வேறு லெவல் கைஸ். ஸோ பவர் டு வெயிட் ரேஷியோ வந்து சூப்பராக இருக்குது.
6000 RPMலாம் வண்டி அப்படியே புட்டிக்கிட்டு போகுது கையிலேருந்து. கியர் 4th கியரில் போகிறேன். அதனால் ரொம்ப லோ ஸ்பீடில் போக முடியுது. கியர் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டால் தான். ஸோ டால் கியர் ரேஷியோவாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு அந்த ட்ராக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே லூஸ் ஆகலை. ட்ராக்ஷன் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ரோட் மோடில் ஓட்டிகிட்ருக்கேன். எம்டிசி எரர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பக்கம் இருக்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ப்ளூடூத் ஆன் ஆஃப். நீங்கள் நம்ம யூ-டர்ன் பண்ணணும். ஸோ நியூட்ரல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக விழுது. சூப்பர் த்ரில்லிங் பர்ஃபார்மன்ஸ். கண்டிப்பாக நீங்கள் அந்த வண்டியை ஓட்டினீங்க அப்படின்னு சொன்னால் இம்ப்ரெஸ் ஆகிருவீங்க. அந்த மாதிரி இருக்குது. 174 kg. ஆனால் வண்டி வந்து வெயிட்டே தெரியல. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஃப்ரண்ட் எண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு. ஈஸியாக வந்து நீங்கள் சிட்டி ஃபில்டர்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த வண்டியோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டி கம்யூட்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் லாங் ட்ரிப்பும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். லிக்விட் கூல்டு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ NS200லேயே நம்ம லாங் ட்ரிப்லாம் அடிச்சிருக்கிறோம். ஸோ இது என்ன சொல்ல வேணும், ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் டிசின்னு இருக்கு பாருங்கள். இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இப்போ ஆனில் இருக்குது. ஒரு பர்ஃபார்மன்ஸ் என்ன ஹேண்ட்லிங். 140 செக்ஷன் ரியர் டயர் நல்லாவே க்ரிப் இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 110 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் கொடுக்குது. பக்கா ஸ்டேபிள் வெஹிக்கிள். எங்கேயுமே நான் வந்து கான்ஃபிடென்ட்டை இழக்கவே இல்லை. 7000 RPM. 5th gear 6th gear. Oh my god. பவர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா லீனியரான பவர் டெலிவரி. ஸோ உங்களுக்கு ரொம்ப ப்ரெடிக்டபுளாக தான் இருக்குது. உங்களுக்கு அட்ரினலின் ரஷ் இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒரு 6000 RPMல வச்சு நீங்கள் ஷிஃப்ட் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கும் வந்து உங்களுக்கு ஒரு புஷ் கிடைக்கும் பாருங்கள். அது வந்து பயங்கரமான ஃபீலாக இருக்குது. ஆல்ரைட். ஸோ ஒரு பஜாஜ் ஒரு பிராண்டில் ஒரு KTM இன்ஜின் என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபீல் எனக்கு இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க கைஸ். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த ரஷ்ஷை வந்து ஃபீல் பண்ண முடியும். இதோட சஸ்பென்ஷன் ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட். ரொம்ப ஸ்டிஃப் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. மாடரேட்டான சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் காம்பினேஷனாக பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரியான ரோட்லலாம் ஓட்டுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஒன்றும் பெருசாக பம்பி வந்து மேலே போகல. எஸ், கம்ஃபர்டபுளான சஸ்பென்ஷன் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ 40 PS பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்டிஃபாலாம் கொடுக்கல. நல்லாவே கம்ஃபர்டான ஒரு சஸ்பென்ஷன் செட்டப் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சீட் குஷன் வந்து பார்த்திங்கன்னா சீட் குஷனும் ரொம்ப ஸ்பாஞ்சியாலாம் இல்லை, மீடியமான குஷன் இருக்குது. உங்களுக்கு அது டெயில் போன் பெயின்லாம் வராமல் இருக்கும் இந்த மாதிரி இருக்குது சீட்டில். ஸோ ரியர் சஸ்பென்ஷனை கம்பேர் பண்ணும்போது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்குது. ரியர் சஸ்பென்ஷன் என்னென்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள். ஸோ அதனால் வந்து நீங்கள் வேணும்னா இன்னும் கூட ஹார்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கிளச் அண்ட் பிரேக் லிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கைக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. பட் இருந்தாலுமே இதில் 5 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் இருக்குது. உங்கள் கைக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து
என்னை பொறுத்த அளவுக்கு ஹேண்ட்லிங்க்கு லைட் வெயிட் மிஷின் தான். 400cc. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இதே டாமினாரோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா டாமினார் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் ஃப்ரண்ட் எண்ட்லாம். ஸோ இது வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ப்ளஸ் இதோட கமிட்டட் பொசிஷன், ஸோ இந்த சீட்டிங் போச்சர் வந்து ரொம்ப கமிட்டடாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெருசாக சிங்கிளாக ஓட்டும்போது ஃபீல் தெரில. மேபி டபுள்ஸில் உங்களுக்கு வெயிட் ஃப்ரண்ட்டில் ஃபீல் ஆகுமா என்ன அப்படின்னு தெரில. பட் சிங்கிள்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, லைட் வெயிட்டாக இருக்குது ஓட்டுறதுக்கு. கொஞ்சம் ஒரு ஆஃப் ரோட் மாதிரி இருக்க சர்ஃபேஸில் ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ், சஸ்பென்ஷன் வந்துட்டு நைஸ். ஸோ ரொம்ப ஹார்டும் இல்லை சாஃப்ட்டும் இல்லை, மாடரேட்டாக இருக்குது சஸ்பென்ஷன். இந்த மாதிரியான சர்ஃபேஸில் ஓட்டுறதுக்கும் நீங்கள் தாராளமாக ஓட்ட முடியும். அண்ட் டயர் கிரிப்பும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்எஃப் ரெவ்ஸி, ஸோ டாமினார் ப்ளஸ் முன்னாடி இருந்த பழைய டுக் 250 அதெல்லாமே கொடுத்துருந்தாங்க. அப்புறம் டாமினார் 250 கொடுத்துருந்த சேம் எம்ஆர்எஃப் ரெவ்ஸி டயர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்க்குறதுக்கு வந்து இந்த டயர் நல்லாவே கவுடாக இருக்குது. ஸோ ஈஸியாக வந்து உங்களால் இந்த மாதிரி சர்ஃபேஸ்லாம் ஓட்ட முடியும். பட் ரொம்ப வெட் சர்ஃபேஸ்லாம் இந்த டயர் வந்து தாங்காது. நார்மல் டார்மேட்டில் வந்துட்டு பிரச்சனையே இல்லை, நல்லா கான்ஃபிடென்ட் இருக்குது. வாவ். ஸோ பிரேக்கிங் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. எனக்கு ஒன்றும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. பைப்ரேக் காலிப்பர்ஸ்க்கும் இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரில. ஸ்டாப்பிங் பவர் நல்லாயிருக்கு. நான் 7000 RPM வரைக்கும் நல்லாவே புஷ் பண்ணிவிட்டு பிரேக் பண்ணி பார்த்தேன். நல்லாவே வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. ஆல்ரைட் கைஸ், ஸோ இங்கே தான் டெஸ்ட் ரைட் எடுத்தேன். கிங்ஸ் பஜாஜ் சோழிங்கநல்லூர், இதுதான் வந்துட்டு ஷோரூம். ஸோ ரொம்ப நீட்டாக க்ளீனாக பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டெஸ்ட் ரைட் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மீரன் ப்ரோ தான் இருக்கார். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், டெஸ்ட் ரைட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள். அவ்வளோ கண்டிப்பாக வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, பாய்.